கனி, என்னங்க என்னாச்சு இப்படி அடிபட்டிருக்கு? அது வந்துமா அந்த ஸ்கூல்கிட்ட வரும்போது திடீர்னு குறுக்க ஒரு நாய் வந்துருச்சு. வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். வண்டியில விழுந்துட்டீங்களா? வண்டிக்கு என்னாச்சு? வண்டிக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, லேசாக கண்ணாடி தான் கிராக் ஆயிடுச்சு. புது வண்டி வாங்கி ஒரு வாரம் தாச்சு, அதுக்குள்ளே உடச்சிச்சிட்டிங்களா? உங்களுக்கு வண்டியே கிடையாது. நாளைந்து பஸ்ஸில் போங்க, அப்போதான் தெரியும் அதோட அருமை என்னன்னு. சரி, இன்னைக்கு சம்பளம் நாள். சம்பளம் என்னாச்சு? பேக்கில் தான் இருக்கு பாரு. பணம் இல்லையே. அதில் தான்மா வச்சேன். இப்போ நான் போய் சொல்கிறேன்னா? இங்கே இல்லைன்னு தானே கேட்குறேன். ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆன இடத்துல விழுந்திருக்குன்னு நினைக்கிறோமா? ஒரு சம்பள காசு கூட ஒழுங்கா எடுத்துட்டு வர முடியாதா? எவ்வளவு கேர்லெஸ்ஸா அங்கேயே விழுந்திருக்குன்னு சொல்றேன். காசு இல்லாம வீடு செலவுக்கு நான் என்ன பண்றது? உங்களை எல்லாம் கட்டிட்டு வந்து பாத்தியா? என்ன சொல்லணும்? அம்மா. சொல்லுமா. மாப்பிள்ளைக்கு இப்போ எப்படி சாமி இருக்கு? பரவாயில்லையா? அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்து உங்களுக்கு எப்படிமா தெரியும்? மாப்பிள்ளைக்கு அடிபடுறதுக்கு காரணமே நான் தான் வண்டியை சரியா பேலன்ஸ் பண்ண முடியாம மாப்பிள்ளை மேலே எத்தனை போய் மோதிட்டேன். பாவம், மாப்பிள்ளைக்கு நிறைய அடிபட்டுருச்சு. என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் பார்த்தவர் அவர் தான்டா. பணம் வேற அங்கேயே விழுந்துட்டுச்சு. அதை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடு, மாப்பிள்ளைய நல்லா பார்த்துக்கோமா. சரிம்மா. என்ன? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன காரணம் எங்க அம்மா தானே? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? அது இல்லைம்மா, உங்ககிட்ட சொன்னா உன் மனசு கஷ்டப்படும்னு நினச்சேன், அதனால தான் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னுடைய உண்மையான முகம் என்னன்றது.